ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் காணலாம். தற்போது கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 10/7/2026 அன்று பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும், கேது பகவான் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும் ராகு கேது நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகிறார்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் அடுத்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள். ஆங்கில தேதிப்படி 10/7/2026 முதல், தமிழ் தேதிப்படி பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26 முதல் ஆவணி மாதம் 25 வரை, சரியா 2 மாதம் 60 நாட்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் செல்லும்போது முதல் 3 நாட்கள், அதாவது 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் செல்வார். அப்போ கேது செவ்வாய் இணைவு. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுடைய ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் அடுத்த 2 மாத காலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். ரிஷபத்தில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடந்தாலும் அடுத்த 2 மாதம் அவங்களுக்கு உடல் ரீதியான, மன ரீதியான, பண ரீதியான, குடும்ப ரீதியான பிரச்சனையை கொடுக்கும். ராகு விருச்சிகத்தில் செல்கிறார். ராகுவை நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. கேது தான் மோட்சக்காரகன், மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கேதுவுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா சனி. சனிக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா கேது தான். கேது திசையில் சனி புத்தி நடந்தாலும், சனி திசையில் கேது புத்தி நடந்தாலும், எந்த திசை நடந்தாலும் அதில் ராகு புத்தி நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும், மரணத்தை ஏற்படுத்தும். துயரம், துக்கம், வேதனையை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேதுவுக்கு 100% உண்டு. 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் செவ்வாயும் 3 நாட்கள் இணைந்து செல்லும்போது பெரும்பாலும் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைக்குள் சண்டை வரும், சகோதரருக்குள் அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை வரும், சொத்து பிரச்சனை, வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்து பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி விடும். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் காணலாம். ரிஷப ராசிக்கு 10வது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே ராகு பகவான் சென்று கொண்டிருக்கிறார். அடுத்த 2 மாதம் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பெயர்ச்சியாகி சஞ்சாரம் செய்வார். கேது உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே கேதுவுடைய சுய நட்சத்திர சாரத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்கிறார். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்திலே அடுத்த 2 மாதம் கேது வரும்போது கனவு தொல்லை கூடுதலாக இருக்கும். கேது ஜென்ம ராசியில் வரும்போது ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் கூடுதலாக வரும். அதாவது இந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு இறை பக்தி மேலோங்கி இருக்கும். சாமி அருள் வரும். ஜென்மத்திலே கேது வரும்போது சாமி அருள் வரும். விரதம், சாஸ்திர சம்பிரதாயங்களை அனுஷ்டிப்பது. நான் விரதம் பிடிக்கிறேன், நான் வெள்ளிக்கிழமை விரதம் பிடிக்கிறேன் அப்படின்னு சாஸ்திர சம்பிரதாயங்களை அனுஷ்டிப்பது. ஜென்மத்திலே கேது வரும்போது
ஆன்மீகம் சார்ந்த கனவுகள் அடுத்த 2 மாதம் உங்களுக்கு வரும். 7வது வீட்டிலே ராகு வரும்போது திருமணமானவர்கள் தம்பதியர்கள் வாழ்க்கை துணையிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் பிரச்சனை பண்ணிக்காமல் ஒருவருக்கொருவர் அனுசரித்து புரிந்து செயல்பட வேண்டும். ஜென்மத்திலே கேதுவும் 7ஆம் வீட்டிலே ராகுவும் வரும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். எதிர்பாலினவர்கள் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். காதல் விவகாரங்களில் இளைஞர்கள் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காதல் விவகாரங்களால் இரு குடும்பங்களுக்குள் சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இளைஞர்கள் காதல் விவகாரங்கள் இருக்காமல் பார்த்துங்க. நாம்ச கட்டத்தில் ஜென்மராசியில் கேதுவும் 7வது வீட்டில் ராகுவும் வரும்போது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். நுரையீரல் இருதயம் சார்ந்த பிரச்சனைலாம் வரலாம். கடந்த மாதங்களில் பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அடுத்த 2 மாதம் பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கடந்த மாதங்களில் வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருக்கும். அதிகமாக கஷ்டப்படுவீங்க. அதற்குண்டான வருமானம் சம்பாத்தியம் இந்த 2 மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டு. நாம்ச கட்டத்தில் 7ஆம் வீட்டில் ராகு செல்லும்போது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருப்பவர்களுக்கு அதெல்லாம் தீரும். பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள், பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பாகம் பிரிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா பங்காளிகள் வழியில் ஒரு கர்ம காரியங்களும் இந்த 60 நாட்களில் ஏற்பட வாய்ப்புண்டு. நாம்ச கட்டத்தில் 7வது வீட்டில் ராகு வரும்போது பங்காளிகள் வழியில் ஒரு கர்ம காரியங்களும் ஏற்படும். குலதெய்வ வழிபாட்டில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். நாம்ச கட்டத்தில் 7ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது திருமணமானவர்கள் தம்பதியர்களுக்குள் ஒற்றுமையை மேம்படுத்தி கொள்ளுங்கள். பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இப்போ இந்த காலகட்டம் முயற்சி செய்யுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள் குலதெய்வம் கோயிலில் போய் பிரச்சனை பண்ணால் பார்த்துங்க. நாம்ச கட்டத்தில் 7ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது பல நன்மை சில தீமைகள் உண்டு. 10/7/2026 முதல் 13/7/2026 வரை ஒரு 3 நாட்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், ஓட்டுநர்கள், மருத்துவர்கள், காவல்துறை, இராணுவம், மின்சாரம், யூனிஃபார்ம் போடக்கூடிய வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். புதிதாக தீயணைப்புத்துறை, யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 2 மாதங்களை ரிஷபராசி என்பர்கள் வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, உங்கள் பதவி உயர்வு சார்ந்து, ப்ரமோஷன், இடப்பெயர்வு சார்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 மாதம் உங்களுக்கு அது உடனுக்குடன் வெற்றியாகும். அதாவது வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, தொழில் சார்ந்து உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.